அந்த காலகட்டத்தில எந்தெந்த எழுத்தாளர்கள்லாம் விரும்பி படிச்சீங்க நீங்க? நான் ஆரம்பத்தில வாசிக்கும் பொழுது சிவசங்கரி, வாசந்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். ரொம்ப பிடித்த ஒரு ம். எழுத்தாளர். நெறைய அரசியல் ரீதியாக எழுதியிருக்காங்க. அவங்க ஆமா, வந்து அந்த காலமே வந்து ஆமா. கல்கியில தொடர்கதைகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வெறும் குடும்பம் சார்ந்து அல்லாமல், ஒரு அரசியல் ரீதியான ஒரு கதை வந்து அப்போ முதல்ல வந்து ஒரு பெண் இத வந்து எழுத முடியும். அரசியல் ரீதியாக எழுத முடியும். அது ஒரு வெகுஜன இதழ்ல எழுத முடியுங்கிற ஒரு நம்பிக்கைய ஊட்டுனது வந்து வாசந்தி. அதுக்கப்புறம் வந்து அம்பை தான். ம். அம்பை வந்து என்னோட விர்ச்சுவல் மதர் மாரி. நான் அவங்கள அப்படியா? பார்த்ததே இல்ல அந்த அ. காலகட்டங்கள்ல. ஆனா, அவ்ளோ பெரிய ஒரு மாறுதல என்னோட வாழ்க்கையில வந்து குடுத்தாங்க. என்னுடைய பார்வையில நான் ம். இத வந்து அ என்னோட வாழ்க்கைய நான் தேர்வு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எனக்கு நம்பிக்கையூட்டி சொல்றதா இருக்கட்டும். ஏன்னா, ம். நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். ஒரு சிற்றூர்ல மதம் சார்ந்து இயங்கும்போது அவ்வளவு தூரத்துக்கு ஒரு கட்டுப்பாடோட உள்ள வாழ்க்கை. இதெல்லாம் எழுதக்கூடாது. இத பத்தி எழுதலாம். அப்போ பெண் உடல் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னு அம்பை கதைகள் எனக்கு சொல்லுச்சு. அது எனக்கு அவங்க ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் வந்து பிரபஞ்சன். ம். அவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு குரு மாதிரி அவரு. பிரபஞ்சன் எழுத்த நீங்க நேசிச்ச மாரி, உங்க எழுத்த பிரபஞ்சனும் நேசிச்சிருக்காரு. ஆமா. ம். ஆ என்னோட முதல் கதைய அவர் தான் விகடன்ல தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ம். அத என்னோட முதல் சிறுகதை தொகுப்பு வெளியீட்டு விழாவோட சொல்றாரு. அவ்வளோ ஒரு நாள் எனக்கு சொன்னதே கிடையாது. ம். அவரு வந்து சொன்னாரு. ஆ அப்புறம் அ பிரபஞ்சன், அசோகமித்திரன். ம். அசோகமித்திரன பத்தி நேத்து கூட நான் வாசிச்சுட்டு இருந்தேன். அது ஒரு வறண்ட தன்மை உள்ள ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லிட்டுலாம் சுந்தர் ராமசாமிலேருந்து எல்லாரும் பேசுறாங்க. ஆனா, அதுல ஒரு உயிர்ப்பு இருக்கும். ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையில ஒரு வறட்சி இருக்கும் இல்லையா? அந்த வறட்சி தான் வந்து அவரோட எழுத்துக்கள்ல அதுல ஒரு உயிர்ப்பு இருக்கும். உண்மை. வறட்சியில் உள்ள உயிர்ப்பு தான் அசோகமித்திரன் நெனைக்கிறேன். அப்புறம் எமிலி டிக்கின்சன். ம். எனக்கு நான் ஆங்கில இலக்கியம் வந்து நான் மருத்துவ இதுக்கு தேர்ந்தெடு ஆனா கூட, நான் ஆங்கில இலக்கியம் தான் எடுப்பேன்னு அதுக்கு சொல்லி எமிலி டிக்சன் ஒரு காரணம். ரொம்ப முக்கியமான ம். காரணம். அவ ம். வந்து எப்படி கடவுள பார்த்து "யூ ஆர் எ பர்க்லர்ங்கா. நீ வந்து ஒரு திருடன். உயிர்கள திருடிட்டு போறவன்" அப்படின்னு. ஒரு பெண் 18ஆம் நூற்றாண்டுல அத பேசுறது இருக்கு இல்லையா? அது ரொம்ப பெரிய விஷயம். அவங்களுக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்து